ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு அல்ட்ரா க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜனவரி 1ஆம் தேதியான இன்று முதல் அமலுக்கு வந்த புதிய விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதியான இன்று முதல் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் வந்திருக்கு. அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப் முதல் பார்த்திங்க அப்படின்னா வங்கி வரைக்கும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பயனாளர்கள் வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்துகின்றன. இதன் காரணமாக மெட்டா நிறுவனம் அடிக்கடி வாட்ஸ்அப் செயலியை புதுப்பிப்பது, அப்டேட்களை புகுத்தி வருகிறது. இந்த நிலையில் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகிறது. அதாவது ஜனவரி 1ஆம் தேதியான இன்று முதல் சில குறிப்பிட்ட போன்களில் வாட்ஸ்அப் செயலி இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ குறிப்பாக சாம்சங் கேலக்ஸி S3 மற்றும் S4 மினி, நோட் 2, மோட்டோ G, மோட்டோ ரேசர் HD, மோட்டோ E 2014, LG நெக்ஸாஸ், LG G2 மினி, சோனி Xperia Z, SP, V மற்றும் HTC One X and One X Plus ஆகிய ஃபோன்களில் வாட்ஸ்அப் இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மே 5ஆம் தேதி முதல் iOS 15.1 மற்றும் பழைய பதிப்புகளை பயன்படுத்தும் ஆண்ட்ராய்டு ஃபோன்களுக்கும் இது பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதாவது இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய பதிப்புகளை பயன்படுத்தும் ஆண்ட்ராய்டு ஃபோன்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதியான இன்று முதல் வாட்ஸ்அப் செயலி இது நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அதில் சாம்சங் கேலக்ஸி S3, S4 மினி, நோட்டு, மோட்டோவில் பார்த்தீங்கன்னா மோட்டோ G, மோட்டோ ரேசர் HD, அதே மாதிரி மோட்டோ E 2014, LG கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நெக்ஸாஸு மற்றும் G2 மினி, சோனியில் பார்த்தீங்கன்னா Xperia Z, SP மற்றும் V, HTCயில் பார்த்தீங்க அப்படின்னா One X மற்றும் One X Plus இந்த மாதிரி ஃபோன்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் இயங்காதுங்கிறாங்க. மே 5ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா iOS 15.1 மற்றும் பழைய பதிப்புகள் பயன்படுத்தும் ஆண்ட்ராய்டு ஃபோன்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி தரப்பில் தற்போது மிக முக்கிய புதிய அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதியான இன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு. ஒருவர் வழங்கிய காசோலையை மற்றொருவர் அவரது வங்கி கணக்கில் பண பரிமாற்றத்திற்காக சமர்ப்பிக்கும் பட்சத்தில் காசோலையை அவர் வங்கியில் சமர்ப்பித்த அடுத்த 2 மணி நேரத்தில் துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு காசோலை வழங்கியவரின் கணக்கில் பணம் கழிக்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கணக்கில் பணமின்றி காசோலையை திரும்பும் பட்சத்தில் இரு தரப்பாளருக்கும் அதிக அளவு அபராதம் செலுத்த நேரிடும். ஒருவர் கணக்கு தொடர்பான காசோலையை அடிக்கடி பணமின்றி திரும்பும் பட்சத்தில் அந்த கணக்கு முடக்கப்பட்டு வங்கிகளுக்கு இடையான அவரது நன்மதிப்பு, அதாவது சிபில் ஸ்கோர் குறைந்துவிடும். எனவே கணக்கில் போதிய இருப்பு தொகை இருந்தால் மட்டுமே இனிமேல் பிறருக்கு காசோலை வழங்க வேண்டும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் யாராவதுக்கு செக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொடுத்த அடுத்த 2 மணி நேரத்துலேயே உங்களோட அக்கௌண்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா பணம் டெபிட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கும் பணம் செலுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செக்கு கொடுத்து ஏதாவது பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொடுத்தாலும், அதே மாதிரி நீங்கள் வேறவங்கள்ட்ட வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துலேயோ அவங்களுக்கு அபராதம் அதிகமாக வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனவே கணக்கில் போதிய இருப்பு தொகை இருந்தால் மட்டுமே இனிமேல் பிறருக்கு காசோலை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்றைக்கி இருந்து அமலுக்கு வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாதாரண செல்ஃபோன் பயன்படுத்துவர்களுக்கு பார்த்திங்கன்னா UPI 123 Pay அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த செயலி மூலம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் UPI பண பரிவர்த்தனை அதிகபட்சமாக 5000 வரைக்கும் அனுப்பலாம். ஸோ இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வ் வங்கி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 10,000 ரூபாய் அனுப்ப முடியும். அதுவும் இன்னையிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா UPI மூலமாக ஒரு பயனாளருக்கு 10,000 வரையில் பணத்தை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பும் பார்த்திங்க அப்படின்னா இன்னையிலிருந்தே செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. மத்திய நேரடி வரிகள் வாரியம், அதாவது CBDT அப்படின்னு சொல்லுவோம், வருமான வரி சட்டம் 1962 படி பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, தாமதமான வருமானத்தை வழங்குவதற்கான கடைசி தேதியை இப்போ நீட்டிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான டேட் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் இருந்தது. இனிமேல் ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தனிநபர் விஷயத்தில் மதிப்பீடு ஆண்டுக்கு 2024 மற்றும் 2025க்கு இப்போது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்று முதல் ATM இயந்திரங்களின் மூலம் PF பணத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. EPFO அமைப்பு இந்த செயல்முறையை இப்போது செயல்படுத்தியிருக்காங்க. இதற்கான பணிகளை தற்போது EPFO அமைப்பு மேற்கொண்டு வருகிறது. இதற்காக EPFO உறுப்பினர்களுக்கு ஒரு பிரத்யேக ATM கார்டை வழங்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது உங்களுக்கு EPFO ATM கார்டு அப்படின்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த ATM கார்டு மூலமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களோட PF பேலன்ஸை பார்த்திங்கன்னா நீங்கள் அதை அமௌண்ட்டை அப்படியே ATM மூலமாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த நடைமுறையும் ஜனவரி 1ஆம் தேதியான இன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வணிக சிலிண்டரோட விலை
₹14.50 வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. சென்னையில் வணிக சிலிண்டர் விலை ₹14.50 குறைந்து 1955க்கு விற்பனையாகிறது. கடந்த 3 மாதங்களாக வணிக சிலிண்டர் விலை உயர்ந்து வந்த நிலையில் இந்த மாதம் குறைந்துள்ளது. அதே போல் சென்னையில் வீட்டு சிலிண்டரோட விலையும் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் கடந்த 8 மாதமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரே விலையில் இருக்குது. ஸோ ₹815.50 நீடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதியான இன்று முதல் பார்த்திங்கன்னா உலக மக்கள் தொகையில் புதிதாக ஒரு குழு சேர உள்ளது. அவர்கள் தான் பீட்டா தலைமுறை அப்படிங்கிறாங்க. 2025லேருந்து 2039 வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா பீட்டா தலைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம முன்னையெல்லாம் வந்து 2K கிட்ஸு இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்போம். 2025லேருந்து 2039 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே பீட்டா தலைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி விவசாயிகளுக்கு ஒரு பெரிய செய்தி ஒன்று அளிச்சிருக்காங்க. விவசாயிகளுக்கு உத்தரவாதம் இல்லா வழங்கப்படும் கடன் வரம்பை 2 லட்சமாக வந்து உயர்த்தியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இதோட வரம்பு அப்படிங்கிறது 1,60,000 இருந்தது. ஸோ இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா அதோட வரம்பு உச்ச வரம்பு அப்படிங்கிறது 2 லட்சமாக வந்து உயர்த்தியிருக்காங்க. கூட்டுறவு வங்கியில் நீங்கள் விவசாயிகளுக்கு ஏதாவது இந்த மாதிரி நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உத்தரவாதம் இல்லாமல் வழங்கப்படும் இந்த கடன் பார்த்திங்க அப்படின்னா அதோட வரம்பு 1.6 லட்சத்துலேருந்து இப்போது 2 லட்சமாக வந்து உயர்த்தியிருக்காங்க. நீங்கள் விவசாயிகளாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு பயனுள்ள அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 3 வகையான வங்கி கணக்கு வந்து மூடப்படும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அப்படிங்கிறாங்க. ஆன்லைன் மோசடியில் தடுக்க செயலற்ற வங்கி கணக்கு உள்ளிட்ட 3 வகையான கணக்குகளை மூட ரிசர்வ் வங்கி தற்போது நடவடிக்கை எடுத்துள்ளது. 2 ஆண்டுகளுக்கு மேலாக பண பரிமாற்றம் நடக்காத வங்கி கணக்கு, நீண்ட காலமாக பூஜ்ஜிய தொகை மட்டுமே வைத்திருக்கும் வங்கி கணக்கு மூடப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதியான இன்று அமலுக்கு வந்த மிக முக்கிய புதிய அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரும்புகிறது உங்கள் பிரகாஷ். பை டேக்கர்.